Taste the Daily. பிடிவாரண்ட் பிறப்பிக்க நேரிடும் என்ற எச்சரிக்கையை அடுத்து உயர்நீதிமன்றத்தில் தமிழக உள்துறை செயலாளர் ஆஜர். நிலுவையில் உள்ள வழக்குகளில் விரைந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி காவிரியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு பிப்ரவரி முதல் மே மாதம் வரை 10 TMC தண்ணீர் திறக்க வேண்டும் என கர்நாடகாவுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு. உத்தரவை செயல்படுத்த கர்நாடக அரசுக்கு உரிய அழுத்தம் கொடுத்து நீரை பெற்றுக் கொடுக்குமா திராவிட மாடல் அரசு என விவசாயிகள் கேள்வி. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே கொலை செய்யப்பட்ட அதிமுக நிர்வாகி ஜாஃபர் அலியின் உடல் நீதிமன்ற உத்தரவுப்படி தோண்டி எடுத்து ஆய்வு. எக்ஸ்ரே அறிக்கை விரைவில் CBCID-யிடம் ஒப்படைக்கப்படும் என மருத்துவ தொழில்நுட்ப அலுவலர்கள் தகவல். தமிழ்நாட்டில் நாளை முதல் தனியார் பால் விலைகள் லிட்டருக்கு ₹2 உயர்வதால் நடுத்தர மற்றும் குறைந்த வருமானம் உள்ள மக்கள் பாதிப்பு. ஸ்டாலினின் திமுக அரசு பால் விலை உயர்வை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க ஏதுவாக முன்கூட்டியே டோக்கன்கள் விநியோகம். தேர்தல் ஆணையம் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். கோவையில் வீட்டு வேலை செய்யும் பெண்ணை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்ததாக திமுக நிர்வாகி மீது புகார். மேலும் அந்த வீடியோக்களை காட்டி திமுகவை சேர்ந்த முக்கிய பிரமுகர்களுடன் உடலுறவு வைக்க கட்டாயப்படுத்துவதாகவும் பாதிக்கப்பட்ட பெண் பரபரப்பு குற்றச்சாட்டு. திமுக 40வது வட்ட செயலாளர் கதிரேசன் வீட்டில் 6 வருஷமாக வீட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அங்கே சில சமயங்கள்லாம் எனக்கு அவர்னால பாலியல் ரீதியாக தொந்தரவு தந்துட்டு இருக்காரு. இப்போ அவருக்கு மட்டும் இல்லாமல் அவருக்கு தெரிஞ்ச அரசியல் நண்பர்கள் கூடயும் சேர்ந்து போக சொல்லிட்டு இருக்காரு. நான் இதை பற்றி 2ஆம் தேதி போய் நான் வடவள்ளி போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். கம்ப்ளைண்ட் கொடுத்து எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலை. மறுபடியும் 12ஆம் தேதி செப்டம்பர் 12/9/2024 தேதி கமிஷனர் ஆஃபீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். மறுபடியும் அது RS-புரம் போச்சு. RS-புரத்தையும் கரெக்டான விசாரணை. ஈரோடு அருகே பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கூலி தொழிலாளிக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை. ஈரோடு மாவட்ட மகிழா நீதிமன்றம் தீர்ப்பு. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே 4 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் குற்றவாளிக்கு 20 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை. விழுப்புரம் போக்சோ நீதிமன்றம் உத்தரவு. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே அரசு பள்ளி மாணவியை ஆபாசமாக பேசி அழைத்த தற்காலிக ஆசிரியர் மற்றும் அதனை கண்டிக்காத மற்றொரு அரசு ஆசிரியர் மீது போக்சோ வழக்கு. ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய ஆசிரியர்களே ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் ஒழுக்கத்தை மீறும் அவலம் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கோவையில் 2ஆம் திருமணம் செய்ய வற்புறுத்தி 22 வயது இளம் பெண்ணை வீடு புகுந்து கத்தியை காட்டி மிரட்டிய நபர் சிக்கினார். திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் பெண்களுக்கு எதிராக குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி 4 வழிச்சாலையில் பகுதியில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை பேக்கிங் செய்யும் நிறுவனம் செயல்பட்டு வந்த அவலம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. திராவிட மாடல் ஆட்சியில் சட்டவிரோதமாக ஒரு நிறுவனம் செயல்பட்டிருப்பது ஸ்டாலின் அரசின் உளவுத்துறையும் ஏவல் துறையும் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதை உறுதி செய்திருப்பதாக மக்கள் விமர்சனம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகரில் பள்ளி மாணவர்கள் கஞ்சா போதையில் சுற்றித் திரிவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. இதுகுறித்து பல முறை புகார் அளித்தும் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை கண்டுகொள்ளவில்லை என பொதுமக்கள் வேதனை. பாங்குண்ணா நஞ்சாடிப்பாங்களா அது போடுறது ஓட்ட போட்டு அது பைப்பு பாத்தியா. சென்னை காசிமேட்டில் நடந்து சென்ற நபரிடம் கத்தியை காட்டி மிரட்டி பணம் பறித்த 2 நபர்கள் சிக்கினர். திமுக ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் வழிபறி சம்பவம் தொடர்கதையாகி வரும் அவலம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே ஓடும் அரசு பேருந்தில் மூதாட்டியின் கழுத்தில் கிடந்த 3 சவரன் தங்கச் செயின் பறிப்பு. திமுக ஆட்சியில் அரசு பேருந்திலேயே திருட்டு சம்பவம் நடப்பதால் மக்களுக்கு பாதுகாப்பில்லா நிலை உள்ளதாக குற்றச்சாட்டு. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பூட்டியிருக்கும் வீடுகளில் கேஸ் சிலிண்டர் மற்றும் குறிவைத்து திருடும் நபர் குறித்து CCTV காட்சி வெளியீடு. திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் திருட்டு சம்பவம் தொடர்கதையாகி வரும் அவலம்.
முதல் தகவல் அறிக்கையை உடனடியாக காவல்துறை இணையதளத்தில் பதிவேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல் ஆணையருக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் கடிதம். பல்வேறு குற்ற வழக்குகள் தொடர்பாக காவல் நிலையங்களில் பதிவு செய்யப்படுகின்ற எஃப்ஐஆர் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுவதில்லை எனவும் விமர்சனம். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே பொருட்கள் எடை குறைபாட்டை சரி செய்வதற்காக லஞ்சம் வாங்கிய காலை உணவு திட்ட மேற்பார்வையாளர் லஞ்ச ஒழிப்பு துறையினரிடம் சிக்கினார். திமுக ஆட்சியில் அச்சமின்றி அரசு அதிகாரிகள் லஞ்சம் வாங்குவதிலேயே குறியாக இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு வந்த நெல் மூட்டைகளை திருப்பி அனுப்பியதால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. விவசாயிகள் பல்வேறு இன்னல்களுக்கு இடையே உற்பத்தி செய்யும் விளை பொருட்களை ஸ்டாலின் அரசு கொள்முதல் செய்யாமல் அலைக்கழிப்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே காணாமல் போன 3 வயது பெண் குழந்தை 3 நாட்களுக்கு பிறகு கிணற்றில் இருந்து சடலமாக மீட்பு. சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை. மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே அதிவேகமாக இயக்கிய அரசு பேருந்து 10 அடி ஆழ பள்ளத்தில் விழுந்ததில் 20க்கும் மேற்பட்ட பயணிகளுக்கு காயம். திமுக அரசு தற்காலிக ஓட்டுநர்களை வைத்து அரசு பேருந்துகளை இயக்கி மக்கள் உயிரோடு விளையாடுவதாக குற்றச்சாட்டு. சென்னை OMR சாலையில் ஏற்பட்டுள்ள போக்குவரத்து நெரிசலால் பொதுமக்கள் கடும் அவதி. போதுமான போக்குவரத்து காவல்துறை இல்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 17 ராமேஸ்வரம் மீனவர்களுக்கு 4வது முறையாக சிறை காவல் நீட்டிப்பு. மைனாரிட்டி பாஜக மற்றும் திமுக அரசு மௌனம் காப்பதால் ஏமாற்றத்தில் மீனவ குடும்பம். மதுரையில் அடிதடி புகார் மீது கைது நடவடிக்கை எடுக்க லஞ்சம் வாங்கிய சப் இன்ஸ்பெக்டர் சிக்கினார். எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத திராவிட மாடல் ஆட்சியில் முதல்வர் பொறுப்பு வகிக்கும் காவல்துறை மீது மக்கள் நாளுக்கு நாள் நம்பிக்கை இழந்து வரும் அவலம். சென்னை மேடவாக்கம் சின்ன ஏரியை மாசிலிருந்து காப்பாற்ற தேசிய பசுமை தீர்ப்பாயம் பிறப்பித்த உத்தரவுகளை தமிழக அரசு முழுமையாக செயல்படுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டு. ஏரியின் சுற்றுப்புற சூழல் மற்றும் நீரின் தரம் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதால் பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவுகளை முழுமையாக செயல்படுத்த திமுக அரசுக்கு மக்கள் வலியுறுத்தல். அடிப்படையான செயற்கை நுண்ணறிவு திட்டத்தை அடுத்த 10 மாதங்களில் தயாரிக்க உள்ளதாக விளம்பரம் தேடிக்கொள்ளும் மைனாரிட்டி பாஜக அரசு. செயற்கை தொழில்நுட்ப செயல்களில் அமெரிக்காவும் சீனாவும் போட்டி போட்டு வெற்றி கொடி நாட்டி வரும் நிலையில் இப்பொழுதுதான் பாஜக அரசு தூக்கத்திலிருந்து எழுந்துள்ளதாக மக்கள் விமர்சனம். வெளிநாட்டு வாழ் இந்தியர் ஒருவரின் பாஸ்போர்ட் முடக்கப்பட்ட நிலையில் அந்த நபர் அமெரிக்காவிற்கு தப்பி சென்றதால் அவர் எப்படி தப்பினார் என மைனாரிட்டி பாஜக அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. உயர்நீதிமன்றத்தில் தினம் திராவிட மாடல் குட்டு வாங்கும் நிலையில் அதற்கு சற்றும் குறையாமல் உச்சநீதிமன்றத்தில் நாள்தோறும் குட்டு வாங்கும் மைனாரிட்டி பாஜக அரசு.